வேறையாக நாங்கள் வழியாக பிடிக்கையில் நாங்களே அதை செய்கிறோமே. ஒரு நாலஞ்சு சொக்கேட்டை மட்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நான் உங்கள் நித்தி. இது மட்டும் சொல்ல அது மட்டும் தான் சொல்ல தெரியும், வேறு ஒன்றுமே சொல்ல தெரியாது. பாவம் வீட்டில் ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்கும் தெரியாமல் போனை வச்சுட்டு கதையை கேட்பேன். நித்தின குரல் மட்டும்தான் இங்கே கேட்கும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வந்து காணொலி இப்போ போட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து எது சம்மந்தமாக போடுறோம்? நித்தியாக்கண்ட கிணறு வேலை சம்மந்தமாக போடுறோம். இதோட 3வது வீடியோ போட போகிறோம். இன்றைக்கு வந்து என்ன வேலை செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பைப் லைனிங் வேலை தான் செய்ய போகிறோம். ஆனால் வேலையாட்கள் யார் வேலையாட்கள்? அதான் வேலையாக்க வந்து ரூபனும் அவரும் தான். நாங்களும் அந்த பைப்புகள் எடுத்து கொடுப்போம். முதல் நானுங்களும் முதல்ட்டு நான் பார்க்குறேன் கண்ணால் அது எல்லாத்தையுமே. அப்போ அதால் வந்து வேறையாக்களை நாங்கள் வெளியாக்களை பிடிக்கல, நாங்களே அதை செய்கிறோமே. வெளியால் பிடிக்கிறோன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? மேசங்கூலி 4000, அவைக்கு சாப்பாடு செலவு. அப்போ உண்மையாக இப்போ என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ரூவன் வேலைக்கு போகல. என்ன ரூவனு கொஞ்சம் நேற்று விழுந்ததுனா அதால் கொஞ்சம் உடம்பு நோண்டபடியாக இன்றைக்கும் ரூவன் போகல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். நாங்கள் போட்டில் நிற்க சொன்னதுன்னு ஸ்கேன் பண்ணணும். அப்போ ரூவன் நிற்கல, மருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாப்பம்னு சொல்லி. அப்போ ரூவனை நிற்கல, மழையும் இல்லை தானே. ஓ, மாமி அரைச்சலாம் கறி வச்ச வண்டி நான் தான் அரைச்சேன். நான் சரி வேற அம்மாட்ட கொடுத்துட்டு ஓடிட்டேன். அரைச்ச ஹரிண்டே கொடுத்த பத்திய சாப்பாடு. ஆனா அதை விட சூப் வச்சு கொடுத்தா இன்னும் இல்லை. இந்த எலும்பிங்கான ஏறிச்சு. இங்க இப்படி இந்த எலும்பிங்கான வந்து மாதிரி. ஆனா ரூவல் ஒரு பழக்கம் இருக்கு, காட்டி கொடுக்குறீங்களே. அப்போ மோட்டர் பைக்கில் போய்க்கே தோல்ல கை போடுத்தான் இங்கே நான் இப்படியா கிடக்கண்டதான் சொன்னேன். இந்த எலும்பு இங்கே வந்துட்டேன், இங்காலே இல்லை அப்படி இங்கெல்லாம். அப்போ அது பிஓபி போடணுமே, வச்சு கூட மாலு வெளிக்காட்டாம வேலை செய்யலாம். பிஓபி போட்டால் வேலை செய்யலாம். அதான் போட்டில் அதுக்காண்டி போடாமலும் இருக்கலாதே. எங்கோ செய்யணுமென்றக்காண்டி தான் நிற்க சொல்ல வந்துட்டேன். மருந்து தாங்க தான் போட்டு பார்த்துட்டு வரேன். கட்டாவுள்ளி. ஆனால் அது போடுறது நல்ல என்ன சொன்னப்பறம் அதால் என்னென்ன பின்விளைவுகள் வருது வரைக்கும். ஆனால் நேற்று கொஞ்சம் சொன்னது தன கை வந்து கொஞ்சம் கீழே ரங்கின மாதிரி கிடக்குதுன்னு சொல்லி, இங்கே இருந்து ரங்கின மாதிரி கிடக்குன்னு பிசாசு சோதிக்கிறான் நித்தி. அப்போ கடவுள் சோதிக்கிறேன். நாங்கள் சொல்ற வருஷம் முடிவுலங்களை கடவுள் சோதிக்கிறேன். கடவுள்னு சொன்னானோ இல்லை, பிசாசுன்னு தான். என்ன டைம் போயிட்டு நிதியா டைம் வர்றது இந்த பிசாசுன்ற வார்த்தை கூட. கடவுள் சோதிக்கிறேன்னு சொல்றேன். பிசாசு சோதிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் பிசாசு. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த வெளில தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் நித்தி வந்தது. இப்போ ரூவண்ட காசு சொன்ன அப்புறம் ஒரு மாதிரி கிடக்கு. ஆனால் அதே கட்டம் வந்து இப்போ மழை இன்றைக்கும் எங்களுக்கு விட்டு தந்துருக்கு தானே. இப்போ ரூவனும் கடையில்லாத நேரம் மழையும் இல்லாத நல்லதாக இருக்குது. அப்போ இந்த மிச்ச வேலையும் செய்தோம்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை இது, செய்ய வேணும். அதுக்காண்டி அப்போ இன்றைக்கு வந்து அதை செய்ய போகிறோம். அதான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்களோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அதுக்குள்ள பொருட்களோட வந்து நாங்கள் வேலை தொடங்கி இருக்கோம். நாங்கள் பின்ன இதெல்லாம் வேலை தொடங்கணும். வேலையில் முடிஞ்சு போட்டு பைப் லைனிங் மேலே இரவெல்லாம் செய்யறதுக்கு நேரம் வருது. என்னதான் குளிர் மேலே செய்யலாம். மழை வரை நினைஞ்சு இதை செய்ய போகிறோம்.
ஆனா திரும்பவும் உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்கீங்க வாக்கல ஓகே இப்போ வந்து கூப்பிட்டு ஃப்ரெண்டு இப்போ இந்தியாவில் இப்போ ஒரு லைனுக்கு அங்கே கூட ஒன்றுமே இல்லை அதான் தான் ஒன்றிலே அடிச்சு இங்காலையோ இந்தியா லைன் அங்கே எடுக்க வேண்டிய அங்கே இப்போ இதுக்கு முன்னுக்கு எடுக்கிறோம் எடுத்துடுவோம் இதுக்கு இல்லை அங்கால இந்த போல் பேல் போட்டி தண்ணி என்ன அது பக்கத்துலேயே நாங்கள் சொன்னது பக்கத்தில் பக்கத்துலேயே அடிச்சு விடுவோம் அது இதுக்கு மரத்துக்கு தண்ணி அடிக்க தானே அதுக்கு தேவை அப்போ பக்கத்துலேயே அடிச்சு விடுவோம் பக்கத்துலேயே ஒரு இது செஞ்சு விட சரியா ஓகே தான் சரியா அப்போ உங்களுக்கு பிளேனிங் வேணும் தெரியுமா இது தண்ணி ஒவ்வொரு நாளும் இருக்குது உங்களுக்கு தெரியுமா 4 பேர் இருக்கு தெரியுமா டீ சாக்கெட் எடுத்துனாங்க உங்களுக்கு திரும்ப கொண்டு தாங்க போடுறது காணும் இல்லைன்னா நேற்று செய்த வேலைக்கு இதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்போ ஒரு பேப்பர் கொடுத்தாங்க காணும் போது துடைக்கிற ஒரு துணியை இப்படி இந்த மண்ணெல்லாம் துடைச்சி தான் விட்டுறோம் தெரியாதான் டாக்டர் வரப்போறாங்க இப்போ தங்கச்சி சொல்லிக்கிறேன் 4 துணி எடுத்துக்கோங்க துடைக்கிற துணியை வீட்டுக்காரி வாங்க துணி எடுத்துட்டா தேடிக்கொண்டே இருக்கிறீங்களா என்ன தேடிக்கொண்டே பொருட்கள் எல்லாம் விளையாட்டு பிள்ளைகள் சின்ன எடுத்து போடுங்களான்னு நெய்யா எல்லாத்தையும் தூக்கி கரைஞ்சி விளையாடு நான் ஒட்டுவோம் ஏன்னா சரி பிடிக்கும் ஒட்டுவோம் பூசுங்க நீ அப்படி பிடிக்கும் நீங்கள் வாங்க கிரீமை பூசுங்க கிரீமை பூசு ரைட் பூசி பேசுகிறாடி மலமலன் இந்த வேலை எப்படி நாங்கள் அடுத்த நாள் நாளையோட முடிப்போம் என்ன முடிச்சு தும்பு நாளைக்கு முடியாது தும்புதா கஷ்டப்பட்டு வேற வச்ச மாதிரி இப்படியா பூசும் கொஞ்சம் பூசினா காணும் இல்லை நுனியில் பூசு நாளைக்கு முடியாத நேஞ்சல் சரி தேங்கி வரும் அதான் இப்போ வரும் என்ன பிடி இதெல்லாம் ரூபாய் அமர்த்தில ரூபா எப்படி கை ஐயோ அதெல்லாம் அடுத்தது வந்து இது ஒன்று போடும் கையெல்லாம் வேலை எனக்கு இப்படி கையெல்லாம் தூக்கல அதான் எனக்கு அப்ரண்டிஸ் இது கொஞ்சம் பூசுங்க ரைட் இந்த மேட்ச் மேலே வந்தா வெள்ளக்காரன் வயரிங் மேல நான் எக்ஸ்பர்ட் பிளைம்பிங் மேல எக்ஸ்பர்ட் நுனியில் பூசுங்க ஏன்னா எக்ஸ்போர்ட் எல்லாம் இல்லை கூட எவ்வளோ வீடியோக்கள் பார்க்குறாக்கள் இருப்பினோம் எங்களை நாங்களே பீத்திக்கிறோம் நீங்கள் அவர் செய்கிறபடியே தான் ரெண்டைக்கும் கூப்பிட்டு நேற்று படி வச்சதபடியா கூப்பிட்றேன்னு நாங்களாம் செய்யணும் முறை எல்லாம் ஒரு உதவி தானே ரைட் ரைட் இது ஓகே அடுத்தது வந்து அங்கே சின்ன ஒரு பைப் ஒன்று பட்டு வரும் அந்த பட்டின பைப்பாங்க இதுக்கு ரிமா உண்போ இங்கே கறக்கலாம் ஒரு பிரேம் கூட கையில் வயசம்பங்கள்ட்ட இல்லைன்னு கையெல்லாம் இருக்கிறேன் பிளேட் கையெல்லாம் இருக்கிறீங்க பால் பிளேட்டாக இருக்குது இந்த இதெல்லாம் இருக்க சுவாமி நேற்று பெரிய பைப்பாக இருக்க கொஞ்சம் பாலெல்லாம் இருக்கிறேன் இதில் வெப்ப மிஞ்சினா அடுப்பு ஊதுறதுக்கு எடுக்கலாம் குள்ள ஊதுற விளையாட்டை காட்டினா அது பெரிய குழல் இல்லைங்க அடுப்பு ஊதுறது பைப்பு காணாம தான் வருவேன் பைப்பு காணாதான் சின்ன பைப்பு வேண்டும் சின்ன பைப்பு வேண்டும் பூசுவோம் போகிறோம் இப்படி சுழடி போடணுமா டேப் போடுறது இப்படி இப்படி சொல்கிறேன் ஓ மெல்ல வேண்டாம் பூசு பழகுறேன் நான் பாருங்க இந்த மனுஷனுக்கு எத்தனை தொழில் பழக்கிறது சுழட்டும் ஒன்றுமே தெரியாதா ஆ எனக்கு உண்மையாக ஒன்றும் தெரியாது சார் சரி ரைட் இனி எதுக்கு போடணும் இதை வந்து இப்படிங்க பாருங்க பார்த்து வெட்டி வெட்டி செய்கிற நேர்முக பார்வை சொத்தியாக தள்ளி விட சரி ரைட் இப்போ அந்த இது பிரி நாங்கள் டேப் போட்டால் போகிறோம் இதுக்கு ரைட் நான் எல்லாம் பெருசு பெருசாக யோசிக்கிறது ஓ ஆனால் சின்ன வேலை விஷயம் ஒரிஜினல் இதாக பண்ணி உங்கள் கண்ணாலை பாய்க்கூடியமையா ரைட் இழுத்து அடிச்சு சரி சரி உங்கள் டக்குன்னு கொண்டா தண்ணியெல்லாம் பாருங்க நின்ற இடத்துல தண்ணி வேற போவேன் நிஜம் சந்தோஷம் உங்கள் வீட்டுக்காரன் காணையில் பிஸி வேலை கூட வீடு க்ளீன் பண்ணுறேன் சின்ன பிள்ளைகளான நீங்கள் அதில் பெப்பையும் தூக்கி இறங்கிட்டாள் நான் இப்போ தேடி எடுக்கப்பட்டவா பெப்லைனே இப்போ செய்யலாம் நிப்பாட்டி இருப்போம் அந்த குடும்பத்தினரை பார்க்க மற்றவையும் சிரிக்க அது சின்ன ஆகலாம் அப்படிதான் இல்லை ஆசையாக கிடக்குண்ணே அந்த குடும்பத்தினங்களை பார்க்க
பேசவே இல்லாது புத்துத்தா எப்படிங்க பார் ரைட் அதான் எனக்கு சிரிப்பா கிடக்கு புத்துத்தா குழந்தை தான் குழந்தை இல்லையோன்னு அழுவுதானே குழந்தையா ரைட் குழந்தை ஒன்று விளையாடி ஜாமான் வாங்கி இதை கொடுத்து நாங்கள் பிறகு பூட்டலாமே நல்லபடியாக கட்டி போட்டுக்கிறோம் இது ஓகே இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து இந்த ஒரு 4-5 பைப் போட்டு அதுக்குள்ள கான்கிரீட் போட்டு அப்படி செய்யலாம் வட்டி போட்டு வட்டி இருக்கല്ലോ ஓ அப்போ நடுவால வட்டி போட்டு இப்படி ஜாயின் ஆகி போட்டு போடலாம் இனியோ அதுக்குள்ளே போட்டு செய்யலாம் இப்போ நாங்கள் தச்சமே இதில் ஒரு பூவர் சொன்ன நிற்கிறபடியா இதில் வச்சு வழியாக ஒரு கம்பி ஒன்று கட்டி விட்டாலும் ஓகே பிட்டானிக்கு சரியா கட்டு கம்பி கிடக்கு ரைட் கட்டு கம்பி கிடக்கு ஓ கம்பி எடுத்து நாங்கள் கட்டி தாக்கணும் எது தாக்கணும் ஓ தாக்கணுமோ சரி போட்டு தான் கட்டும் ம் இப்போ இது கீழே ஜாயின் பண்ணிடுவோமே ரைட் ஓகே இப்போ தொழில் வேலைப்பாடுவோம் ம் எங்களுக்கு தெரியாது எங்களை விட எத்தனை பேப்புகள் இருக்கு ஆனால் என்ன தண்ணிங்களா ரெண்டு தெரியாது கீழாது கம்மத்தான் கொண்டா கம்பெடுத்தான் இந்த கம் தான் இப்போ எல்லாத்துக்கும் தேவைப்படுதுண்ணே ம் கம்பெடுத்து எடுத்துருவோம் டக்குன்னு ரைட் பின்னலையே உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமாண்டே என்ன யாருக்கு பார்க்க தெரியாது எனக்கு ஓ வீட்டு கிணறுக்கு எல்லாம் இறங்கி யார் செய்கிறப்போ அது வேறு இது வேறு இதெல்லாம் கிண்டி எல்லாம் நடவணும் கிணத்துக்கு இறங்கி செய்கிறோன்னே இது பெரிய வேலையை நான் 30 அடி கிணத்துக்கு இறங்குறேன் நான் கைத்து இறங்கி அந்த இதெல்லாம் பார்க்குற வேற ஆனால் இப்படி வந்து ம் அதான் தள்ளி விடுவோம் க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து கண்ணால் நான் பார்க்கல தண்ணி தள்ளி விட சரி ஓட்டே தள்ளு ரைட் ரைட் ம் ஓகே இதான் தெரியுது விஷயமா நீ ஜாயின் பண்ணி விட இது கடை சரி இதில் அங்கே நீங்கள் ஒரு லைன் ஒன்று எடுக்கணும் அப்புறம் எடுப்பண்ணாங்களே ரைட் சாமான் திங்ஸ் வாங்கல நாங்கள் இடையில ஜாயின்ட் போடுவோம் சொக்கை எடுங்கோ தூக்காமே கெடுக்க போ பெஸ்ட்டு தாங்கோ வேலை நடக்க விட்டுரும் அங்கே ஒரு கேக் பட்டுற அலுவலுக்கு அங்கே கூப்பிடணும் அதான் அவசரம் வரீங்க அவளை நகலை போ எல்லாரோட விஷயத்துக்கும் போதான் என்ன சரி எல்லாம் போகத்தான் ஒரே நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கவனிக்க தான் போகணும் அந்த பைப்பை மண்ணை துறைங்க இருக்கா உடைய கிளம்பன் கிடக்கு ம் இன்னும் வரட்டாமோ ரெடியாமோ இல்லை கேக் எல்லாம் வந்துட்டாமோ ரைட் ஆ மழை வேண்டாம் முடியும் ஆனால் கிடங்குண்டோம் அது கிடங்குன்றதான் உங்களோட போகிறோம் இப்போ வெள்ளம் மம்பட்டி வை கொத்தி நீர் இஞ்சி பாருங்க அந்த மம்பட்டி இருக்கா இந்த மம்பட்டியை பார்த்தா கடுகு சிறுதானாலும் கேரம் பெரு வேண்டும் இந்த மம்பட்டியை பார்த்து சின்ன மம்பட்டியாக ஆனால் என்ன கூட நிற்குது நல்ல கூட என்ன கொத்திக்கணும் இதமான மம்பட்டி ஆமா அது அங்கே ஒட்டினா இல்லை மேலே ஒட்டியல அந்த மாதிரி தான் இருக்கு ரைட் ரூவன்னு கிடங்கு கிண்ட மாட்டீங்கல்ல கையில அதில் அஞ்சு கிண்டுற காக்க நிற்கணும் நாங்கள் கிண்டுவோம் இப்போ நான் போகிற கடையில் தங்கா நிற்குது தம்பி நிற்கிறான் அபி அபி அவள் வேலை செய்வாள் தங்க உசுப்பேத்து போடுது சும்மா சொல்லல அபி வேலை செய்ய அவள் ஒரு கொத்தொன்று பண்ணி கொடுத்தா சரி அவள் இப்போ தான் கேட்டவா ஆனால் சாப்பிட உடம்ப காணையில் எனக்கு இப்போ வேற சொல்லப்படுது துக்கா வீட்டில் சோறும் கறியும் சாப்பிட்டு துக்கா அழுத்து போட்டு கொத்து வாங்கிட்டேன் இல்லைனா பிரிச்சு பிடி வழியில் பிறக்கும் அப்புறம் தண்ணியை லீக் பண்ணும் பொறுங்க போகிறோம் அப்படி இருக்கணும் பார் கையில் உங்களுக்கு வேணுங்க நீங்கள் கீறீங்க உங்கள் வாழ்க்கை ரைட் எப்படிங்க பார் பேஸ்ட் எப்படி இந்த பேஸ்ட் இந்த மணப்பில் அது ஒட்டுற பேஸ்ட் அப்படி தான் ரைட் ரைட் இப்போ வந்து இப்போ இதில் ஓகே இப்போ உங்களுக்கு இப்போ இந்தியாவில் வந்து ரூவனாக்களுக்கு ஓகே இவைகளுக்கு வந்து பைப் லைன் இல்லை அப்படி இந்தியாவில் வேக்கும் வரும் வந்து அம்மாக்களுக்கு ஒரு பைப் லைன் இருக்கணும் ஏன்னா சிங்கிக்கு வந்து இல்லை அப்போ எல்லாத்துக்குமே வந்து அங்கே முன்காணிக்கு இருக்கிற அந்த தொட்டிக்கு தான் போகணும் இந்த வீடை விட்டு முன்காங்க வந்து இருக்கணும் தோவினாலம் வந்து கற்றுக்கிட்டாலே மழை மழை தோவினால் வேணும் தண்ணி எடுக்கணும் சட்டி வேணாலும் அதுக்காட்டி நான் லேசான வேலை நான் தான் சொன்னேன் செய்ய தெரியும் சரி சரி எல்லாம் செய்து விடலாம் யோசிக்க தேவை தண்ணி வேறு உங்களுக்கும் பைப்பை திறக்க தண்ணி வேறு யோசிக்க தேவை மோட்டர் தண்ணி அப்பதான் நாங்கள் வந்து அடுங்க
பாத்தீங்களா நான் இருக்கிறதா உங்களுக்கு இவ்வளவு உதவி அதுதான் ஏற்ற துணின்றது ஏற்ற துணின்றது தான் ஏற்ற துணியோட சமாளித்து போகணும் விளங்கையில சிரிச்சேன்னு கோவம் வரும் ஆளுக்கு பாத்தீங்களா உள்குத்து கொடுக்குறேன் ஆமாம் நீங்க சிரிச்சா கோவம் வந்துருமா சிரிச்சாண்டில் சிரித்திரன்னு கோவம் வர வேண்டும் என்னன்னு சிரித்திரன்னு கோவம் வர வேண்டும் யாருக்கு எனக்கு சரியா அப்படியா நீ ரைட் நடுவில் ஒரே மாதிரி சிரிச்சு கொண்டு இருக்கிறது எங்க இடையிடைக்குள்ளேயும் கோவப்படத்தானே வேணும் அதுதான் அப்புறம் தொடர்ந்து சிரிச்சா விசிறண்டு நினைச்சிருங்களேன் ஒருவன் என்ன சொல்றதுன்றது எனக்கு தெரியல என்னவென்று சொல்வதம்மா ஓமா அந்த பேப்பருக்கு எடுத்துனோம் அர்த்தம் அந்த பேப்பர் எடுத்துனோம் இன்னும் இந்த வாழ்ப்புரிமை கையில் வச்சு விட்டு அர்த்தம் துண்டு வைப்பு அங்கே இருக்கு உதாண்ணா ஓமோ உஷார் காணாது ஒருவனுக்கு ஒரு டீ கொடுங்க ஒருவனுக்கு அறுப்பமே எவ்வளோ காணும் உங்களுக்கு தாங்க உயரமாக எவ்வளோ வேணும் உங்களுக்கு இவ்வளோ காணுமே காணும் உயரம்னா பைப்புக்கு டெம்பர் காணும் அது ஒரு அளவாக விடுவோம் உடைச்சி போடும் ஓ இன்னும் காணும் உடைச்சி போடும் அதுக்காக தான் அந்த அளவாக விடுவோம் 3/4 இன்ச்சு பைப் தானே உள்ளுக்கு கான்கிரீட் போட்டு வச்சா பரவாயில்ல டக்கு டக்கு நறுபடு அறுக்கண்டா சும்மா நாங்கள் கை போடுற பாட்டு தெரியுமா பாடு ஒரு அரைக்க போகிறோம் அவனுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுங்க அரைக்கணுமா பிளேட்டோட 300 பிளேட் ஒரிஜினல் பிளேட் பார்ப்போம் அது டெக்னிக் இருக்கு உனக்கு வராதா முகு எத்தனை பேர்த்த கை நாங்கள் ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் பால் பால் புளிகிற வேலையில் இருக்கு சரி பால் புளிகிற வேலை வாங்கிக்கக்கூடாது உனக்கு வராது இதான் அது இருக்காங்க அது பார்த்து அறக்கும் இந்த பல்லு இல்லை சிக்கி கழிக்கும் சும்மா நிற்கிறீங்கள வேலையாடுற பார்த்து இப்போ தான் தெரியுது சும்மா நிற்கிறோம் வேலை என்ற அவ்வளவு கண்ணி தாக்கலாமல அங்கே ஓ அது முடிஞ்சதோ முடிஞ்சு இல்லை இவ்வளோ இன்றையான் வேலை விழாத்தோட நாங்கள் நிற்கிறாங்க கண்டி தாக்கணும் அப்படியா ஏண்டா டேங்க் வந்தால் தான் நாங்கள் அங்கே இந்த மாதிரி செட்டப் நாளைக்கு ஸ்டாண்ட் டேங்க் இருக்குது டேங்குரிய ஸ்டாண்ட் வந்து நாங்கள் வெல்டிங் கராஜெலாம் செய்ய கொடுத்துருக்குறோம் ஒரு அளவான உயரத்தில் 13 அடியா 14 அடியா 12 அடி 12 அடி 12 இதில் எந்த வரும் ஒரு பெப்பண்ட உயரம் வேணா இந்த பெப்பண்ட உயரம் ஒரு பெப்பை விட கொஞ்சம் 10 உயரம் நினைக்கிறேன் இல்லை இது 13 அடியே ஓ இது 13 அடியோ இது சரி ஒரு இதனோட சின்ன பெண் எடுத்துனாங்க 3/4 இன்ச்சு பெண் அதென்றாலே ரைட் எப்படிங்க மகள் தாங்க விளாண்டா உங்களுக்கு நீளம் அதுதான் நீளம் இதே கூடிட்டு ஓ டேங்கோட உயரம் இந்த அளவு வரும் எப்படி இந்த அளவு வரும் இதை விட கொஞ்சம் சிங்க சரி என்ன வடியாக காணுங்க ஓ சம உயரம் நல்ல தண்ணி பக்கத்தில் எங்கே வரும் இந்த இதை விட உங்களுக்கு உயரமாக வரும் கீழே கிண்டி தாடு கிட்டத்தட்ட இந்த அளவு வரும் இந்த அளவு ஓ இந்த எப்படி அளவு எப்படி அப்படின்னா எப்படிங்க துண்டு எப்படி நாங்கள் ஏன்னாடா கல் வச்சு இதெல்லாம் கட்டிடல அப்படியும் நாங்கள் வீட்டின் சிஸ்டம் என்ன ஓ அதெல்லாம் இந்த பிளான் வந்து சில எல்லாம் மாறலாம் இனி வேறு காலத்து இனி காலத்தில் எப்படி இருக்க போகிறது தானே இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இதில் வச்சுருக்கேன் நாங்கள் வந்து இடம் மாற்றி இதே மாதிரி தற்காலிகமான டெம்பரரி வேளாண் ஒரு 10 இயர்ஸ் கூடிட்டு சரி பார்ப்போம் மாட்டே மாறாது திருப்பி சொல்கிறா நித்தி வாங்கவன் ரைட் இப்போ இதில் உங்களுக்கு தண்ணி வருமா இதுக்கு ஒரு சின்ன ஒரு பைப் துண்ணூறு மாறுங்க அடுத்த ஜாயிண்ட் உள்ள பைப் சின்ன பைப் சின்ன இது தான் இருக்கும் இந்த அளவு ஓ அதெல்லாம் போடக்கூடாது உடைச்சி போடும் சும்மா மட்டுக்கு விடுவோம் மகளுக்கு அப்புறம் வேலாம் சின்னங்களுக்கு விளக்கம்பெல்லாம் காணும் ஓ அப்படி மண்டாரம் நடு இதே கூட தான் கிடக்கு எனக்குண்டா கொஞ்சம் உள்ளே போகணும் உள்ளே போகாது ஆமாம் தச்சிருக்கேன் ஒரு கிட்ட வந்துடும் 3/4 இன்ச்சு ஜாயிண்ட் எடுங்க டக்குன்னு மாற எடுத்துட்டோம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது சும்மா ரைட் பாருங்க வரேன் இது ப்ரெஸ் அது ப்ரெஸ் பாருங்க இது என்ன பாருங்க துடைச்சி தான் விட்டோம் இதில் மண் இல்லை நீட் பக் எத்தனை வேலை செய்கிறாங்க பார்ப்பேன் அப்புறம் நாங்கள்
தொழில் அனுப்பமாக செய்வோம் நம்ம ப்ரெஸ் தான் பாட்டு படிங்க கொண்டு கேட்போம். ஆமாம் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. இப்போ என்ன பாட்டு படிங்க? கண்ணே கிளமா கண்ணின் மலையில் உன்னை கண்டேன் உன்னை நானே பாட்டு கேட்டியா? அவள் வேற போகிறா மனுஷி வேலையை விட்டு பாட்டு கேட்குறேன் மனுஷன் திடீர்னு எப்படி பாட்டு படிக்கிறாங்க? அவாக்கு வேண்ட பாட்டுன்னா காணுமே வந்துடுவா காலத்து அப்போ பிஸி காட்டும் பிஸி. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. நித்தி உண்மையான ஊமையான ஒரு வகை அமைதி. அதே மாதிரி அப்ப நாங்க நித்தி ஊமை என்ன வச்சாங்க அமைதி என்றால் ஒரு வகை அமைதி. அந்த ஊமை வர இந்த ஊமை வர அதுவும் அப்படி. உனக்கே உயிரானேன் நாளும் என்னை நீ மறவானே. சரி இதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு பாட்டு வருது. நல்ல பாட்டு, நல்ல பாடம் திடீர்னு வருது. என்ன பாட்டு? அந்த பிளட் லவர் அந்த பாட்டு அந்த இது நல்ல பாட்டு. நான் போட்டு ரைட் நேரம் கிடைக்குது. பாட்டு பாடி தான் கூப்பிடுவேன். இதுக்கு ஒரு ரேப்பை போட்டு விட்டா சரி என்ன சரி. இப்போ இந்தியாவில் வந்து போட தானே வேணும். ஒரு பேப்பர் தானே பேப்பர் போடணும். போட்டு விடுவோம். இங்கே இருக்கா ரைட் தங்கம். நாங்கள் இப்போ ஒரு பிறந்த நாள் உண்டு, நாங்கள் போட்டு பாருமே. கிணறு அடித்தபடியே இப்போ பெப்பில் தண்ணி வர போகுது இல்லாடாமே எல்லா இடம் பிறக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இப்போ ஒரு லைன் வந்து எடுத்துக்கிட்டோம்டா உங்களுக்கு தண்ணி எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே இடத்துக்கு பைப் லைனை கொண்டு போகலாம். கொண்டு போகலாம். ஒரு 3/4 பைப்பை வேண்டி பைப் லைனாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் குசினிக்கு ஒரு பைப் லைன் அடிக்கலாம், எல்லாம் அடிக்கலாம். இங்கெல்லாம் தேவை இல்லையோ சிங்க அடிக்கலாம். அடிக்கலாம். எங்கடா எல்லா இடம் அமைக்கிறதா? அம்மா கிட்ட போடலாமா பைப் லைன்? இதுலேருந்து அடிக்கும் ப்ரோ. இல்லை போடலாம். ஓ இதில் எந்த ஒரு டிவி பேர் இப்போ அடிக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பைப் எடுத்து ஒரு 4-5 சொக்கெட்டை மட்டும் அடித்து அடிக்கும். அவளை மாய் தந்தா செய்து தருவீங்க? என்ன நாங்கள் செய்வோம். அதில் என்ன இருக்கு? உங்களுக்கு சாப்பாடு இருந்தால் சரி சரி நாங்கள் சாப்பாடு தரும். இந்த அம்மாவில் செஞ்சுக்கணும். ஆமா ரைட். என்னோட அன்பு ரைட். ஓகே இப்போ நான் என்ன அடுத்த கட்டம் இதை முடிச்சுட்டு கொண்டு வீடியோ முடிக்கும். சரி அப்போ இது பாருங்க காட்டும். இவ்வளோ முடிஞ்சது. இனி வந்து கிடங்கு கிண்டோணுமே. கிடங்கெல்லாம் கட்டி தாக்கும். நான் போட்டு பாரு நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவேன். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விடுவோம். நாங்கள் செஞ்ச வேலையை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதில் வீட்டுக்காரி கதை எங்கோவேன் பிள்ளைய கொண்டு எங்களுக்கு பேப்பர்களை போட்டிருக்கு. இனி வந்து நாங்கள் உயர்த்தலைந்து வந்த பிறகு தான் நான் மிச்ச லைன் செய்ய போகிறோம். வேலைக்கார கவனிச்சு கலைச்சி போட்டா தெரியுமா? நித்து சொல்லுங்க எப்படி என்ன மாதிரி என்று மனசுல உள்ள வேதனையை சொல்றான். நான் வீட்டை வேலை செய்துடுவேன். உள்ளுக்கு எப்படி இருக்குது உங்களோட அத்தான் வேலை செய்தலாம்? ஓ சூப்பர் நல்லா இருக்கு. சாப்பாடு மாதிரியே சொல்கிறேன். அதுதான் இதில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு அதில் போட்ட மேலே பெரிய போட்டா படிவா கட்டு கம்பியால் கட்டி விட்டுருந்தா கட்டி விடும். டேப்பை பூட்டி விடலாமே. இப்போ நீங்கள் வந்து கிடங்க கிண்டுங்க. நாங்கள் போயிட்டு பாரு. சரி நாங்கள் பிறந்த புறமிச்ச வேலையை நாளைக்கு நாங்கள் ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு 22 எல்லா இடங்களையும் தண்ணி சரி ஓகே சந்தோஷம். நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இப்படி நாங்கள் வேலை செய்ய தான் வேலைகள் பெருக்கு. ஒரு நாள் இடையில ஒரு ஜாயின் போட வேண்டியா வரும். அப்படி நாங்கள் எடுக்கிறோம். அப்படியே நாங்கள் செய்கிற வேலையையும் உங்களுக்கு பகிர்றோம். உங்களுக்கு நாங்கள் பகிர்றது பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதையே மெயினாக வேலையை செய்யலை. இப்போ நாங்கள் எங்களை வேலையிலையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இடைக்கிடைக்கு எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறோம். எங்களுக்கு ஆமாம் அப்படிதான் எங்களுக்கு நம்மளாம் செய்வோம் வேலையும் செய்வோம்.
வாடா மாம்பழம் 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 பாய் சொல்லு பாய் அப்பா பாய் 45 அடி கிணத்துக்குள்ள நாங்கள் பெப்பெல்லாம் பண்ணி இந்த ரக்கி மோட்டரை போட்டு தண்ணி அடிச்சு எல்லாம் காட்டுவோம். அங்கே மோட்டரை நாங்கள் கழட்டி கொண்டு வச்சுட்டு மழை நேரம் கொண்டு அதுக்கெல்லாம் ஒரு செட்டப் இருக்கு. மறக்காம நீங்க யாருக்காவது இப்படி வேலை செய்யணும்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க. அப்படியே நேகாவும் கூப்பிடுங்க. கட்டாயம் வேலை செய்யறோம். வேலை செய்ய அப்ப உங்களுக்கு இன்னும் சரி ஓகே நாங்க முடிச்சு கொள்வோம். பேசுறாரு பாய் பாய்.